கடல் காற்றில் உப்பின் நெடி ஆழமாக கலந்திருந்தது. மேற்கு வானத்தில் அஸ்தமனச் சூரியன் வானத்தில் ஒரு காயத்தைப் போலக்க இரத்தச் சிவப்பை பூசியிருந்தான். நஃப்சா வழக்கம் போலவே அந்த காட்சியை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். ஈர மணல் துகள்களில் நின்று கொண்டிருந்த அவளது பாதங்களை அலைகள் வந்து நக்கித் துடைத்துவிட்டு திரும்பின. ஒவ்வொரு அலையும் வந்து திரும்பும்போது அவளது மனதிலிருந்த கவலையின் ஆழம் அதிகரிப்பதாக தோன்றியது. கடலின் இரைச்சல் கூட இன்று ஒரு அழுகையின் ஓசையைப் போல அவளுக்கு கேட்டது. மொழை நஃப்சா! குடிசையின் ஓலைக்கதவை பாதி திறந்து உம்மா ஆமினாவின் பலவீனமான குரல் ஒலித்தது. அந்த குரலில் ஒரு நாள் முழுவதின் பாரமும் சோர்வும் தெரிந்தது. அவள் திரும்பி பார்த்தாள். காற்றடித்தால் விழுந்துவிடும் போலிருந்த அந்த ஓலை வேய்ந்த சிறிய குடிசை, அதுதான் அவர்களின் வீடு. துக்கங்களையும் சந்தோஷங்களையும் அடக்கி வைத்திருந்த ஒரு கூடு. அதற்குள் இருட்டின் ஒரு மூலையில் ஒரு நிழல் போல அவளது உப்பா கரீம் இருமி களைத்து போயிருந்தார். அந்த இருமல் சத்தம் தொடங்கி மாதங்களாகிவிட்டன. ஒவ்வொரு நாளும் அது அதிகரித்ததைத் தவிர குறைந்தபாடில்லை. உப்பாவின் ஒவ்வொரு இருமலுக்கும் தங்கள் வாழ்க்கையே அருந்து போவதாக அவளுக்கு தோன்றியது. இரவு வரை பக்கத்து வீடுகளில் வீட்டு வேலை செய்து கிடைக்கும் சொற்ப வருமானத்தில்தான் அந்த குடும்பம் பட்டினியின்றி கஞ்சி குடித்து வந்தது. நஃப்சாவின் தங்கை சஃப்யா இந்த உலகத்தின் மீதே கோபம் கொண்டது போல எப்போதுமே மௌனமாக இருந்தாள். 14 வயதின் துள்ளலும் சிரிப்பும் வறுமையால் அவளிடமிருந்து நிரந்தரமாக துடைத்தறியப்பட்டிருந்தது. அவள் சில சமயங்களில் கடலையே வெறித்து பார்த்தபடி மணிக்கணக்கில் அமர்ந்திருப்பாள், யாரிடமும் பேசாமல். உப்பாவுக்கு மருந்து வாங்க நாளைக்கு என்ன பண்றது உம்மா? நஃப்சா குடிசைக்குள் நுழைந்தபடியே கேட்டாள். அவளது குரல் மெலிந்திருந்தது. மண்ணெண்ணெய் விளக்கின் மங்கிய வெளிச்சத்தில் ஆமினாவின் கண்களில் இருள் நிறைவதை அவள் கண்டாள். அல்லாஹ் ஒரு வழி காட்டுவான் மோளே என்று அவர்கள் சொல்லி முடித்தார்கள். ஆனால் அந்த குரலில் நம்பிக்கையின் ஒரு சிறு துளி கூட இல்லை. அது பழகிப்போன ஒரு ஆறுதல் வார்த்தை மட்டுமே. நஃப்சா மீண்டும் வெளியே பார்த்தாள். கடல் அமைதியாக இருந்தது. ஆனால் அவளது மனமோ 1000 அலைகள் ஒன்றாக சீறுவது போல கொந்தளித்துக் கொண்டிருந்தது. ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று அவள் விரும்பினாள். எந்த விலை கொடுத்தாவது உப்பாவை காப்பாற்ற வேண்டும். இந்த வறுமையிலிருந்து, இந்த உப்பு கரிக்கும் கண்ணீரிலிருந்து தன் உடும்பத்தை கரை சேர்க்க வேண்டும். அதற்காக தன் வாழ்க்கையையே பணயம் வைக்க நேர்ந்தாலும் சரி. அந்த கடற்கரை கிராமத்திலிருந்து சற்று தொலைவில் ஒரு சிறிய குன்றின் மீது அந்த பெரிய மாளிகை நின்றது. ஷாஹித் மாளிகை. கிராம மக்களுக்கு அது ஒரு அதிசயமாக தெரிந்தது. தூரத்திலிருந்தே பார்க்கக்கூடிய செல்வச் செழிப்பின் கோபுரம். வெளிப்பார்வைக்கு ஐஸ்வர்யம் வழிந்தாலும் அதன் கனமான வேலைப்பாடுகளுடன் கூடிய கதவுகளுக்குப் பின்னால் மூச்சு திணற வைப்பும் அமைதி நிலவியது. மாளிகையின் மிகப்பெரிய அறை, மாடியில் எப்போதுமே பூட்டியே கிடக்கும் ஷாஹித்தின் அறை. ரசியா, ஷாஹித்தின் உம்மா, அந்த பூட்டிய அறைவாசலில் பல முறை வந்து நின்றார். மகனின் நிலையில் அவரது இதயம் வெந்து தணிந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு நொடியும் அவர் தன்னைத்தானே நொந்து கொண்டார். ஷாஹித், கண்ணா, கதவு தரடா, உம்மாடா. அவரது குரல் தழுதழுத்தது. உள்ளே சத்தமில்லை, ஒரு பதிலும் இல்லை. ரசியா மெல்ல கதவை தள்ளித் திறந்தார். கதவின் கீழ் சத்தத்தைத் தவிர அறையில் நிசப்தம். பாதி இருட்டாக இருந்தது. கனமான திரைச்சீலைகளுக்கு நடுவே அரித்து வந்த வெளிச்சம் மட்டுமே. அந்த திரைச்சீலைகள் விலக்கப்பட்டு மாதக்கணக்காகி இருக்கும். அறையில் கனத்த மௌனமும் தூசியின் மெல்லிய நெடியும் நிறைந்திருந்தது. அறையின் எந்த ஆடம்பரப் பொருட்களையும் தொடாமல், விலை உயர்ந்த கட்டிலிலோ சாய்வு நாற்காலிலோ அமராமல் ஷாஹித் ஜன்னல் வழியாக சூனியத்தை வெடித்தபடி தரையில் அமர்ந்திருந்தான். சுமார் 30 வயது, யார் வேண்டுமானாலும் விரும்பும் பேரழகும் செல்வமும். ஆனால் அந்த கண்களில் ஜீவனில்லை. தாடி வளர்ந்து முகத்தின் பொலிவை மறைத்திருந்தது. அவனது மேஜை மீது ஒரு பழைய டைரி இருந்தது. அதற்குள் என்றோ காய்ந்து போன ஒரு ரோஜா பூவும் சிரித்துக் கொண்டிருக்கும் ஒரு பெண்ணின் மங்கிய புகைப்படமும் இருந்தது. செரா. அவன் தனக்குத்தானே முணுமுணுத்தான். அந்த பெயரை ஒரு மந்திரம் போலவோ அல்லது ஒரு சாபம் போலவோ உச்சரித்துக் கொண்டிருந்தான். அவன் கடந்த காலத்தின் சிறையில் இருந்தான். ரசியாவின் கண்கள் கலங்கின. தங்களின் பெருமைக்கும் பணத்திற்கும் தோற்கடிக்க முடியாத ஒரு வேவனையின் சிறையில் தங்கள் ஒரே மகன் இருப்பதாக அவர்களுக்கு தெரியும். என் புள்ளையை எனக்கு திருப்பிக் கொடு அல்லா. அவர் யாருமில்லாமல் வேண்டிக் கொண்டார். அதுக்கு நான் என்ன விலை வேணாலும் கொடுக்க தயார். அன்று நஃப்சாவின் குடிசைக்கு எதிர்பாராத ஒரு விருந்தாளி வந்தார். புரோக்கர் ஹமீது. ஊரில் நடக்கும் சிறியதும் பெரியதுமான எல்லா விஷயங்களிலும் அவருடைய கை இருக்கும். மக்களின் வறுமையையும் தேவைகளையும் துல்லியமாக புரிந்து கொண்டு அதை காசாக்கும் திறமையுள்ள வியாபார கண்ணோட்டம் கொண்ட ஒருவர். கரீம்பாய்,
ஒரு சந்தோஷமான செய்தி. ஹமீது திண்ணையிலிருந்த உடைந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டார். அவரது வெளுத்த பற்கள் வெளியே தெரிந்தன. கரீம் இருமலுக்கு இடையே சந்தேகத்துடன் அவரை பார்த்தார். தங்களைப் போன்றவர்களுக்கு என்ன சந்தோஷமான செய்தி இருக்க முடியும்? ஆமினா ஒரு டம்ளர் தண்ணீருடன் வந்தார். நம்ம நஃப்சா மோளுக்கு ஒரு கல்யாணவரன். சாதாரண இடமல்ல, இந்த ஊர்லயே பெரிய இடத்திலிருந்து, ஷாஹித் மாளிகையிலிருந்து. ஆமினாவின் கையில் இருந்த ஸ்டீல் டம்ளர் கீழே விழுந்திருக்க வேண்டும். அவர் நம்ப முடியாமல் ஹமீதை பார்த்தார். ஷாஹித் மாளிகையில இருந்தா அவங்க ஒரே புள்ளைக்கு நம்ம பொண்ணையா? என்ன ஹமீத் பாய், விளையாடாதீங்க, நம்மள மாதிரி ஏழைங்க. இதெல்லாம் அல்லா பாக்குற வேலை ஆமினாக்கா. ஹமீது தந்திரமாக சிரித்தார். அவங்களுக்கு பணமோ நகையோ ஒன்னும் வேண்டாம், ஒரு நல்ல பொண்ணு வேணுமா? நான் நம்ம நஃப்சா மோளை பத்தி சொன்னேன். மோளோட போட்டவ ரசியாமா கிட்ட லாட்டின, அவங்களுக்கு மோளை பிடிச்சு போச்சு. கரீமின் மற்றும் ஆமினாவின் கண்கள் நம்பிக்கையால் மின்னின. ஒரு நொடியில் தங்கள் துக்கங்கள் எல்லாம் கரைந்து போவது போல தோன்றியது. உப்பாவின் வைத்தியம், சஃபியாவின் எதிர்காலம் எல்லாம் ஒரே நொடியில் சரியாகிவிடும். அவர்கள் மாப்பிள்ளைக்கு என்ன வேலை என்றோ குணம் என்றோ கேட்கவில்லை. கேட்க பயந்தார்கள். இந்த கொடுப்பினை கைவிட்டு போகக்கூடாது என்று மட்டும் விரும்பினார்கள். வறுமை அவர்களின் கேள்வி கேட்கும் திறனை முழுவதுமாக அழித்திருந்தது. இது நடக்குமா ஹமீத் பாய்? கரீம் மெல்லிய குரலில் கேட்டார். அவரது இருமலின் சத்தம் குறைந்து போல தோன்றியது. நடக்கும் கரீம்பாய், நடக்காம எங்க போகும்? அடுத்த வாரமே பொண்ணு பார்க்க வராங்க, தயாராக இருங்க. ஹமீது எழுந்தார். தனக்கு அட்வான்ஸாக கிடைக்கப் போகும் தொகையை மனதில் கணக்கு போட்டபடி அவரது கண்களில் ஒரு வியாபாரியின் மினுங்கள் தெரிந்தது. ஷாஹித்தின் உலகம் எப்போதுமே இப்படி இருண்டிருக்கவில்லை. அவனது நினைவுகளில் வண்ணங்களும் சிரிப்பும் நிறைந்த ஒரு காலம் இருந்தது. கல்லூரி வளாகம், நூலக மாடம், அங்கே சிரித்தபடி காற்றில் முடியை அசைத்தபடி நிற்கும் ஜேரா. அவனது ஜூனியர். சாதாரண குடும்பத்து பெண். ஆனால் அவளது சிரிப்புக்கும் பேச்சுக்கும் அப்பால் வேறொரு உலகம் ஷாஹித்திற்கு இல்லை. பணக்கார இளைஞனான ஷாஹித் வாழ்க்கையை முதன்முதலில் நேசித்தது அவள் மூலமாகத்தான். ஷாஹித், உங்க வீட்ல சம்மதிக்க மாட்டாங்க. நமக்கும் அவங்களுக்கும் யானைக்கும் எறும்புக்கும் உள்ள வித்தியாசம். அவள் சிரித்துக்கொண்டே சொல்வாள். ஆனால் அந்த கண்களில் பயம் இருக்கும். மனுஷங்களுக்குள்ள அப்படி ஒரு வித்தியாசம் இல்ல ஜரா. நான் சம்மதிக்க வைத்தேன். நீ எனக்கு கிடைப்ப, அது மட்டும் எனக்கு தெரியும். அவன் நம்பிக்கையுடன் கூறுவான். ஆனால் அவனது வீட்டார், குறிப்பாக பெருமை மட்டுமே பார்க்கும் அவனது உப்பா, அந்த உறவை முழுமையாக எதிர்த்தனர். தங்கள் குடும்ப பெருமைக்கு ஏற்ற உறவல்ல இது என்று வாதிட்டனர். ஷாஹித் மசியவில்லை. கடைசியில் வீட்டார் ஜெராவின் குடும்பத்தாரை மிரட்டினார்கள். பணம் தருவதாக கூறினார்கள். அவளது தம்பியின் வேலையை கூட தடுத்தார்கள். ஒரு நாள் ஜெரா அவனை பார்க்க வந்தாள். அழுது வீங்கிய கண்களுடன். எல்லாம் முடிஞ்சது ஷாஹித், என்ன மறந்துடுங்க. உங்களை விட என் குடும்பத்தோட நிம்மதிதான் எனக்கு முக்கியம். அவங்க இன்னியும் கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியாது. அவள் சென்ற சில நாட்களிலேயே அவளது கட்டாய திருமணம் நடந்தது. அது ஒரு துயரத்தில் முடிந்தது. பொருந்தாத வாழ்க்கையில், கடுமையான மன உளைச்சலில், தற்கொலையா கொலையா என்று திரித்தெறிய முடியாத ஒரு மர்மமான சூழலில் அவள் இறந்துவிட்டதாக ஷாஹித் பின்னர் செய்தி கேட்டான். அந்த செய்தியை கேட்ட நாள் அவன் அந்த அறைக்குள் சென்று கதவை அடைத்துக் கொண்டவன்தான். குற்ற உணர்வு அவனை காரித் தின்றது. நான் தான் அவளை கொன்னேன், என் காதல் தான் அவளை அழிச்சது. அவன் அதையே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தான். காலம் முன்னோக்கிச் சென்றாலும் ஷாஹித் அந்த நினைவுகளிலும் அந்த குற்ற உணர்விலும் சிறைப்பட்டு கிடந்தான். ஓலைக்குடிசை வாசலில் வெள்ளை நிற விலையுயர்ந்த கார் வந்து நின்றபோது கிராமமே அதிசயமாக பார்த்தது. அதிலிருந்து இறங்கிய ரசியாவின் மற்றும் உறவினர்களின் பகட்டைக் கண்டு ஆமினாவும் கரீமும் நடுங்கிப் போனார்கள். தங்கள் கிழிந்த ஆடைகளுக்கு மத்தியில் தாங்கள் எவ்வளவு சிறியவர்கள் என்பதை உணர்ந்தார்கள். நஃப்சா தன்னிடமிருந்த ஒரே ஒரு பழைய பட்டுப்பாவாடையை அணிந்து அவர்களுக்கு முன்னால் டீயுடன் வந்தாள். அவளது இதயம் படபடவென அடித்து கொண்டிருந்தது. பயம், ஆர்வம், நம்பிக்கை. டீ கோப்பை அவள் கைகளில் நடுங்கியது. ஷாஹித்தும் கூட இருந்தான். விலை உயர்ந்த ஆடை அணிந்து அழகாக தலைவாரியிருந்தான். ஆனால் அவனது பார்வை சூன்யமாக இருந்தது. யாரோ கட்டாயப்படுத்தி உட்கார வைத்த ஒரு பொம்மையைப் போல. அவன் நஃப்சாவை நிமிர்ந்து பார்க்கக்கூட இல்லை. அவனது கண்கள் கடலையோ அல்லது தன் பழைய நினைவுகளையோ வெறித்தபடி இருந்தன. ரசியா நஃப்சாவை அருகே அழைத்தார். அவளது தலையில் கை வைத்தார். அவரது பார்வை ஏதோ ஒன்றை உறுதி செய்வது போல இருந்தது. மோளுக்கு சம்மதம்தானே? அவர்கள் கேட்டது ஒரு சடங்கிற்காக மட்டுமே. நஃப்சா தன் உப்பாவையும் உம்மாவையும் பார்த்தாள். அவர்களின் கண்களில் இருந்த கெஞ்சலை பார்த்தபோது அவள் மெல்ல தலையசைத்தாள். தன் சம்மதத்தை விட தன் குடும்பத்தின் பிழைப்புதான் இங்கே முக்கியம் என்று அவளுக்கு தெரியும். எங்களுக்கு அவசரம், அடுத்த வெள்ளிக்கிழமையே நிக்கா நடத்தணும். ரசியா ஒரு பிசினஸ் டீலை முடிப்பது போல கூறினார்.
உங்களுக்கு தேவையானதையெல்லாம் ஹமீது கொண்டு வந்து கொடுப்பார். ஹமீது சந்தோஷமாக தலையாட்டினார். எல்லாம் எவ்வளவு வேகமாக நடக்கிறது. நஃப்சாவின் வீட்டாருக்கு எதையும் யோசிக்க நேரம் கிடைக்கவில்லை. ஒரு பெரிய அதிர்ஷ்டம் வாசலில் வந்து நிற்கும்போது யார்தான் வேண்டாம் என்று சொல்வார்கள்? ஒரு சாதாரண திருமண மண்டபத்தில் அந்த நிக்காஹ் நடந்தது. ஆடம்பரமோ கொண்டாட்டமோ இல்லை. ஷாஹித்தின் வீட்டாருக்கு இதை எப்படியாவது சீக்கிரம் நடத்தி முடிக்க வேண்டும் என்ற அவசரம் இருந்தது. நஃப்சாவின் வீட்டாருக்கோ அதுவே போதுமானதாக இருந்தது. நஃப்சா சிவப்பு நிறச் சேலையில் அழகாக இருந்தாள். ஆனால் அவளது மனதில் பயம் நிறைந்திருந்தது. ஷாஹித் ஒரு இயந்திரம் போல எல்லா சடங்குகளையும் செய்தான். அவனது கண்கள் அப்போதும் சூனியமாகவே இருந்தன. கையெழுச்சு போடச் சொன்னபோது போட்டான், நிற்கச் சொன்னபோது நின்றான். கரீமும் ஆமினாவும் சந்தோஷத்தில் அழுது கொண்டிருந்தார்கள். தங்கள் மகள் அந்த ஊரின் மிகப்பெரிய வீட்டிற்கு வாழப்போகிறாள். தங்கள் கஷ்டங்களெல்லாம் தீரப்போகிறது. அவர்கள் அந்த மாப்பிள்ளையின் உணர்ச்சியற்ற முகத்தை கவனிக்கவில்லை, அல்லது கவனிக்காதது போல நடித்தார்கள். நிக்காஹ் முடிந்தது. ஷாஹித் காரில் ஏறினான். நஃப்சா தன் உப்பாவையும் உம்மாவையும் கட்டி அணைத்து அழுதாள். அது ஒரு பிரிவின் அழுகை மட்டுமல்ல, ஏதோ நடக்கப் போகிறது என்ற பயத்தின் அழுகை கூடி ஆயிருந்தது. போய் வா மோளே, உன் நல்ல காலம் தொடங்குது. கரீம் அவள் நெற்றியில் முத்தமிட்டுச் சொன்னார். அந்த கார் ஷாஹித் மாளிகையை நோக்கிச் சென்றபோது தன் வாழ்க்கை மாறப்போகிறது என்று நஃப்சாவுக்கு தெரியும். ஆனால் அது தான் எதிர்பார்த்தது போல இல்லை என்பதை மட்டும் அவள் அறிந்திருக்கவில்லை. பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த பெரிய அறையில் நஃப்சா பயத்துடன் காத்திருந்தாள். மல்லிகை பூவின் வாசனையும் விலையுயர்ந்த பெர்ஃப்யூமின் மணமும் அறையில் நிறைந்திருந்தது. ஆனால் அவளுக்கு மூச்சு திணறுவது போல இருந்தது. தன் கணவன், தன் மீட்பன் இதோ இப்போது வருவான். அவள் கனவு காண முயன்றாள். உப்பாவின் அசுகம் குணமாவது, தங்கையின் திருமணம். கதவு திறந்து ஷாஹித் உள்ளே வந்தான். அவன் அவளை பார்க்கவில்லை. அறையின் அலங்காரங்கள் அவனை சங்கடப்படுத்தின. அவன் ஜன்னலை நோக்கி நடந்தான். நஃப்சா மெல்ல எழுந்தாள். ஏங்க? அவளது குரல் மெலிதாக ஒலித்தது. அவன் திடுக்கிட்டு திரும்பினான். அவளை அன்றுதான் முதலாக கவனிப்பதைப் போல பார்த்தான். அவனது பார்வையில் அறிமுகமில்லாத ஒருவரை கண்ட பாவமில்லை. மாறாக எதையோ எதிர்பார்த்தது போன்ற ஒரு பார்வை. அவன் அவள் அருகே வந்தான். அவள் முகத்தையே உற்று பார்த்தான். அவனது கண்களில் ஒரு விதமான வெறியின் மினுக்கத்தை நஃப்சா கண்டாள். ஜெரா? அந்த கேள்வி ஒரு இடிமுழக்கம் போல நஃப்சாவுக்கு கேட்டது. அவள் அதிர்ந்து போனாள். இல்ல, நான் நஃப்சா. ஜெரா, நீ ஏன் என்னை விட்டு போன? அவன் அவளது கைகளை பிடித்தான். அந்த பிடி இறுகியது. நீ திரும்ப வந்துட்ட. எனக்கு தெரியும் நீ வருவேன்னு. என்னை மன்னிச்சிடு ஜெரா. அவன் ஒரு பைத்தியக்காரனைப் போல புலம்பத் தொடங்கினான். நஃப்சா பயத்தில் நடுங்கிப் போனாள். இது தான் எதிர்பார்த்த ஆள் அல்ல. இவன் ஒரு நோயாளி. தான் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். அவள் கையை தட்டிவிட்டு அறையின் ஒரு மூலைக்கு ஓடினாள். ஷாஹித் அதை கவனிக்காமல் ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து மீண்டும் அந்த பெயரையே அழைத்து கொண்டிருந்தான். அந்த இரவு அவள் அந்த அறையின் மூலையில் பயத்தில் உறைந்து போய் அமர்ந்திருந்தாள். முதல் சில நாட்கள் நரகமாக இருந்தன. நஃப்சா அந்த பெரிய மாளிகையில் ஒரு கைதியைப் போல ஆனாள். கணவன் சொந்த அறையில் அவளை அடையாளம் காணாமல் தன் கடந்த காலத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்தான். அவள் வெளியே வரும்போது வீட்டு வேலைக்காரர்கள் அவளை பரிதாபமாக பார்த்தனர். சிலர் தங்களுக்குள் கிசுகிசுத்து கொண்டனர். பாவம் அந்த பொண்ணு என்றார்கள் சிலர். பணத்துக்காக எதையும் செய்வாங்க என்றார்கள் சிலர். ரசியா அவளை காணும்போது விலகிச் சென்றார். அவர்களுக்கும் குற்ற உணர்வு இருந்தது. ஆனால் அதை ஒப்புக்கொள்ள அவர்களது பெருமை இடம் கொடுக்கவில்லை. மொள, அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, டாக்டர் கிட்ட காட்டிட்டு இருக்கோம். ரசியா ஒரு முறை இழுத்துச் சொன்னார். என்ன உடம்பு சரியில்லை? நஃப்சாவின் குரல் இறுகியது. இதைத்தானே நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும். ரசியா பதில் சொல்லாமல் சென்றுவிட்டார். பகல் நேரங்களில் ஷாஹித்தின் அறை வெளியிலிருந்து பூட்டப்படும். சில சமயங்களில் உள்ளிருந்து பொருட்களை தூக்கி எறியும் சத்தம் கேட்கும். அவனது அலறல் கேட்கும். ஜெரா, என்னை ஏமாத்தாத. நஃப்சாவுக்கு எல்லாம் புரியத் தொடங்கியது. பணத்தையும் பெருமையையும் காட்டி மனநிலை சரியில்லாத ஒருவனை தன் தலையில் கட்டி வைத்திருக்கிறார்கள். தன் வீட்டின் வறுமையை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அன்று இரவு ஷாஹித்தின் அறையிலிருந்து பலத்த அழுகுரலும் கண்டாளிகள் உடையும் சத்தமும் கேட்டது. நஃப்சா ஓடிச் சென்றாள். ரசியா கதவை தட்டி அழைத்துக் கொண்டிருந்தார். கண்ணா, கதவை தரடா, எதுவும் பண்ணிக்காதே, அல்லாவே. நஃப்சா ரசியாவை பிடித்து விலக்கினாள். அதுவரை அடக்கி வைத்திருந்த துக்கமும் கோபமும் வெடித்தது.
என்ன நடக்குது இங்க? உங்க மகனுக்கு என்ன அசுகம்? ஏங்கிட்ட ஏன் இவை செஞ்சீங்க? என் உப்பாவுக்கும் உம்மாவுக்கும் ஏன் இந்த துரோகத்தை செஞ்சீங்க? நஃப்சாவின் குரல் உயர்ந்தது. ரசியா உடைந்து அழுதுவிட்டார். பெருமையின் முகமூடி கழன்று விழுந்தது. அங்கே ஒரு நிஸ்ஸகாயையாய தாயாக மட்டும் அவர் நின்றார். அவர்கள் எல்லாவற்றையும் சொன்னார்கள். ஷாகித்தின் காதல், ஜராவின் மரணம், அதன் பிறகு மகனின் மனநிலை பாதித்தது. டாக்டருங்க சொன்னாங்க, ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா சில சமயம் மாற்றம் வரும்னு, அவன் கவனம் மாறும்னு. அதான் மோள, எங்களுக்கு இங்க புள்ள திரும்ப வேணும். அதுக்காக ஏன் வாழ்க்கைய வச்சு விளையாடுவீங்க? நஃப்சா தகர்ந்து போயிருந்தாள். மோள, எங்களை விட்டு போயிடாத. ரசியா அவள் காலில் விழுந்தார். என் புள்ளைய காப்பாத்த ஒன்னால மட்டும்தான் முடியும். உனக்கு என்ன வேணுமோ தரோம். எனக்கு உங்க பணமெல்லாம் ஒன்னும் வேண்டாம். நஃப்சா தன் அறைக்கு ஓடி கதவை சாத்திக் கொண்டு தரையில் அமர்ந்து அழுதாள். முதல் முறையாக அவள் அந்த மாளிகையில் சத்தமாக அழுதாள். சில நாட்களுக்குப் பிறகு நஃப்சா தன் வீட்டிற்குச் சென்றாள். ரசியாவே காரில் டிரைவரை அனுப்பி வைத்திருந்தார். ஓலை குடிசை வாசலில் அவள் காரில் இறங்குவதைக் கண்ட கரீமும் ஆமினாவும் மகிழ்ச்சி அடைந்தனர். மகள் சந்தோஷமாக வாழ்கிறாள் என்று நிம்மதியடைந்தனர். அவள் கொடுத்த பணத்தில் உப்பாவுக்கு நல்ல சிகிச்சை தொடங்கியிருந்தது. இருமல் குறைந்திருந்தது. தங்கை சஃபியாவின் முகத்தில் கூட ஒரு புன்னகை தெரிந்தது. அவளுக்கு புதிய ஆடைகள் கிடைத்திருந்தன. என்ன முழ, முகம் ஒரு மாதிரியா இருக்கு. ஷாகித் மாப்பிள்ளை என்ன சொல்றாரு? ஆமினா கேட்டார். நஃப்சாவால் உண்மையை கூற முடியவில்லை. தான் அனுபவிக்கும் வேதனையை அறிந்தால் ஒருவேளை உப்பா அந்த நொடியே தளர்ந்து விடுவார். தான் அழுதால் தன் குடும்பம் தகர்ந்துவிடும். தன் துக்கம் இங்குள்ள சந்தோஷத்தை அழித்துவிடும். ஒண்ணுமில்ல உம்மா, பயணம் செஞ்ச களைப்பு. அவருக்கு நிறைய வேலையாம், அப்புறமா வர்றேன்னு சொன்னாரு. அவள் சிரிக்க முயன்றாள். அன்று இரவு அவளால் தூங்க முடியவில்லை. தன் வாழ்க்கை இங்கே முடிந்துவிட்டதா? தனக்கு இனி கனவுகளே கிடையாதா? தான் இந்த குடும்பத்தின் சந்தோஷத்திற்காக பலியாக வேண்டுமா? மறுநாள் மாலை அவள் வழக்கம் போல கடற்கரைக்கு சென்றாள். அஸ்தமனத்தை வெறித்தபடி நின்றாள். அலைகள் அவளது பாதங்களுக்கு கீழிருந்து மணலை அரித்து சென்றன. அவள் மனதில் 2 வழிகள் இருந்தன. ஒன்று, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்த குடிசைக்கு திரும்பி வருவது, ஷாஹித்தை நிராகரிப்பது. ஆனால் அது தன் குடும்பத்தை மீண்டும் பட்டினியில் தள்ளும். உப்பாவின் சிகிச்சை நின்றுவிடும். 2, அந்த மாளிகைக்கு திரும்புவது, ஒரு நோயாளியின் நிழலாக, அடையாளம் தெரியாத மனைவியாக வாழ்வது. அவள் ஷாஹீத்தை பற்றி யோசித்தாள். தன்னைப் போலவே அவனும் ஏமாற்றப்பட்டவன்தான். அவன் தன் காதலை இழந்திருக்கிறான். அவன் விரும்பியா இந்த நிலைக்கு ஆளானான்? அவன் ஒரு நோயாளி. ரசியா என்ற தாய் தன் மகனை காப்பாற்ற செய்த ஒரு பிழை இது. ஒரு நோயாளியை பரிச்சரிப்பதற்காகவா தன் விதி? இல்லை. ஆதரவற்ற ஒரு மனிதனை வாழ்க்கைக்கு திரும்ப கொண்டு வர ஒருவேளை தன்னால் முடியுமானால்? தன்னை ஏமாற்றியவர்களை மன்னிக்க பெரிய மனது வேண்டும். அந்த மன்னிப்பு தனிக்கும் இருக்க வேண்டும். அவள் மனதில் ஒரு புதிய தீர்மானம் உறுதியானது. அவள் திரும்பிச் செல்வாள், ஒரு மனைவியாக அல்ல, மாறாக அன்பினால் காயங்களை ஆற்றக்கூடிய ஒருத்தியாக. பணத்திற்காக அல்ல, தகர்ந்து போன ஒரு மனிதனுக்காக. சூரிய அஸ்தமனத்தின் கடைசி வெளிச்சத்தில் அவளது முகம் ஒரு திடமான நம்பிக்கையால் பிரகாசித்தது. அவள் காரை நோக்கி நடந்தாள். நஃப்சா ஷாஹித் மாளிகைக்கு திரும்பி வந்தபோது ரசியாவின் கண்களில் ஆச்சரியம் தெரிந்தது. அவள் திரும்பி வரமாட்டாள் என்று அவர்கள் பயந்திருந்தார்கள். நான் எங்கேயும் போகல உம்மா, இதுவும் ஏன் வீடுதானே? நஃப்சா சாந்தமாக கூறினாள். அந்த குரலில் ஒரு புதிய தைரியம் இருந்தது. அவள் ஷாஹித்தின் அறைக்கு சென்றாள். அவன் அப்போதும் ஜன்னலுக்கு அப்பாலுள்ள உலகத்தில்தான் இருந்தான். அவள் அவனை கட்டாயப்படுத்தவில்லை, அதட்டவில்லை. அவள் அந்த அறையை சுத்தம் செய்தாள். கனமான திரைச்சீலைகளை விலக்கினாள். அறையில் வெளிச்சத்தை நிரப்பினாள். தூசியை துடைத்தாள். அவன் முதலில் கோபப்பட்டான். ஏன் லைட் போடுற? போ, என்னை தனியா விடு. அவள் போகவில்லை. பரவாயில்லை, நான் இங்கேயே இருக்கேன், அவள் சொன்னாள். அவள் அந்த அறையின் ஒரு மூலையில் அமர்ந்து அவனிடம் பேசத் தொடங்கினாள். இன்னைக்கு கடல்ல நல்ல அலை இருந்துச்சு. என் குடிசை வாசல்ல நிறைய சங்குகள் வந்து கிடந்துச்சு. என் தங்கச்சி சஃபியா. அவள் தன் வாழ்க்கையைச் சொன்னாள். கடற்கரை கதைகளைச் சொன்னாள். உப்பாவின் இருமலைப் பற்றி, உம்மாவின் பாசத்தைப் பற்றி புத்தகங்களை சத்தமாக வாசித்தாள். அவன் எதற்கும் பிரதிகரியையாற்றவில்லை. வாரங்கள் கடந்தன. அவள் தினமும் காலையில் வருவாள். அவனிடம் பேசுவாள். உணவைக் கொண்டு வந்து வைப்பாள். இரவு திரும்பிச் செல்வாள். அவள் அவனை அன்புடன் கவனித்துக் கொண்டாள். மாதங்கள் கடந்தன. நஃப்சாவின் பொறுமை தளரவில்லை. அவள் அந்த வீட்டின் ஒரு அங்கமானாள். ஷாகித்தின் அறையின் ஒரு அங்கமானாள். ஒரு நாள் அவள் வழக்கம் போல டீ கொண்டு வந்து வைத்தாள். இன்னைக்கு நான் கடற்கரைக்கு போனப்போ
அவள் சொல்லத் தொடங்கினாள். நிறுத்து. அவன் முதல் முறையாக அவளிடம் கோபப்பட்டான். எப்ப பாரு இந்த கடல் கதையே வா, எனக்கு கேட்க பிடிக்கல. அவள் நிறுத்தினாள். ஆனால் அவள் புன்னகைத்தாள். முதல் முறையாக தான் சொன்ன ஒன்றுக்கு அவன் பிரதிகிரியையாற்றியிருக்கிறான். சிறிது நேரம் கழித்து அவன் அந்த டீ கோப்பையை எடுத்து உதட்டில் வைத்தான். நஃப்சா ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்தான். அந்த பார்வை வழக்கமானதல்ல. அதில் சூனியமில்லை, ஒரு ஆர்வம் இருந்தது. நீ யாரு? ஏன் என்னை இப்படி தொந்தரவு பண்ற? அவன் கேட்டான். நஃப்சாவின் கண்கள் கலங்கின. அவள் புன்னகைத்தாள். நான் நஃப்சா, உங்க மனைவி. அவன் ஒன்றும் பேசவில்லை. ஆனால் அன்று இரவு அவன் நிம்மதியாக தூங்கினான். மாளிகையில் முதல் முறையாக ஒரு சந்தோஷ காற்று வீசியது. ரஸியா ஓடிச் சென்று இறைவனுக்கு நன்றி சொன்னார். ஷாகித் மெல்ல பேசத் தொடங்கினான். முதலில் கோபமாக, பிறகு துக்கமாக. அவன் செராவை பற்றிச் சொன்னான். தன் காதலை, தன் குற்ற உணர்வை, எல்லாவற்றையும் நஃப்சா ஒரு நல்ல கேட்பாளியாக இருந்து கேட்டாள். அவள் அவனை குற்றப்படுத்தவில்லை. அது ஒரு விபத்து மாதிரிதான. நீங்க காரணமா அவள் போகல. கடந்த காலத்திலேயே வாழாம இப்போ இருக்கிற வாழ்க்கையை பாருங்க. செரா உங்களை உண்மையா நேசிச்சிருந்தா நீங்க இப்படி உடைந்து போயிருக்கிறத அவ விரும்ப மாட்டா. அவள் அவன் கைகளை பிடித்தாள். அறையை திறந்து அவனை வெளியே வராண்டாவிற்கு அழைத்துச் சென்றாள். வெளியே நல்ல காத்து வீசுது, வாங்க, இந்த இருட்டை விட்டு வெளியே வாங்க. முதலில் அவன் தயங்கினான். ஆனால் அவளுடைய கைகளில் இருந்த நம்பிக்கை அவனுக்கு தைரியம் தந்தது. வருடங்களுக்குப் பிறகு அவன் அந்த மாளிகையின் பூந்தோட்டத்தில் காலடி வைத்தான். சூரிய ஒளி அவன் முகத்தில் பட்டபோது அவன் கண்களை இறுக்க மூடிக்கொண்டான். ஷாஹித் மாறிக்கொண்டிருந்தான். அவன் அறைக்கு வெளியே வந்தான். வீட்டில் உள்ளவர்களிடம் பேசினான். ரஸியாவிடம் சிரித்தான். அவனை டாக்டரிடம் அழைத்துச் செல்ல நஃப்சாவே முன்னின்று ஏற்பாடு செய்தாள். மருந்துகளுடன் அவளது அன்பும் கவனிப்பும் அவனை வாழ்க்கைக்கு திருப்பிக் கொண்டு வந்தன. அவனது அந்த காய்ந்த ரோஜாப்பூவும் புகைப்படமும் இருந்த டைரியை நஃப்சா பத்திரமாக எடுத்து வைத்தாள். இது ஒரு நினைவு. நினைவுகள் நம்மளை தளர்த்தக்கூடாது, வாழத் தூண்டணும். அவன் அந்த டைரியை அலமாரியில் வைத்து பூட்டினான். கடந்த காலத்தின் கதவை அவன் மூடினான். ரஸியா ஒரு நாள் நஃப்சாவை கட்டி அணைத்து அழுதார். நீ என் மகனுக்கு வாழ்க்கையை திருப்பிக் கொடுத்துட்ட. நீ என் மருமகள் இல்ல, என் மகள். என்னை மன்னிச்சிடுமோல. நான் தெரிஞ்சு செஞ்ச தப்பில்ல. முடிஞ்சது முடிஞ்சு போச்சு உம்மா. நாம இனி மாலை பத்தி யோசிப்போம். நஃப்சா அவரை ஆசுவாசப்படுத்தினாள். அப்படி இருக்கும் பொழுதுதான் நஃப்சாவின் வீட்டிலிருந்து சஃபியாவின் கடிதம் வந்தது. அவளுக்கு இப்போது எழுத படிக்க தெரியும். நஃப்சா தான் ஏற்பாடு செய்திருந்தாள். அக்கா, எனக்கு ஒரு வரன் வந்திருக்கு. பையன் நம்மள மாதிரி ஏழைதான். மீன் பிடிக்க போறாங்க, ஆனா நல்லவங்க. உப்பாவுக்கும் உம்மாவுக்கும் என்ன கட்டி கொடுக்க பணம் இல்லையேன்னு தயக்கமா இருக்கு. அக்காவோட அபிப்பிராயம் என்ன? நஃப்சா இதை படித்துக் கொண்டிருக்கும்போது ஷாஹித் அதை கேட்டான். அவன் இப்போது பழைய ஷாஹித் அல்ல. அவன் சிரிக்க கற்றுக்கொண்டிருந்தான். பொறுப்புகளை ஏற்க கற்றுக்கொண்டிருந்தான். அவன் அவள் தோளில் கை வைத்தான். நாம சஃபியாவோட கல்யாணத்தை நடத்தணும். நல்லா கிராண்டா நடத்தணும். நஃப்சா நம்ப முடியாமல் அவனை பார்த்தாள். ஒரு தங்கச்சியோட பொறுப்பு எனக்கும் இருக்குல்ல? அவன் புன்னகைத்தான். முதல் முறையாக நஃப்சாவுக்காக மட்டும் மலர்ந்த புன்னகை. தன் கணவன் பொறுப்புகளை ஏற்கத் தொடங்கிவிட்டான். அவளால் சந்தோஷத்தை அடக்க முடியவில்லை. கதையின் கிளைமாக்ஸ் அதுதான். ஷாஹித் முதல் முறையாக நஃப்சாவின் வீட்டிற்கு செல்ல தயாரானான். அதுவும் தன் சொந்த விருப்பத்தின் பேரில். நானும் வர. சஃபியாவோட கல்யாண விஷயத்த நான் உன் உப்பா கிட்டையும் உம்மா கிட்டையும் நேர்ல பேசணும். அவனே முன்னின்று சஃபியாவின் திருமணத்திற்கு தேவையான தங்கம், பணம், துணிகளென எல்லாவற்றையும் காரில் நிரப்பினான். ரஸியா சந்தோஷமாக அவர்களை வழியனுப்பி வைத்தார், தன் மகனையும் மருமகளையும். அந்த ஓலை குடிசை வாசலில் அந்த விலையுயர்ந்த கார் மீண்டும் வந்து நின்றது. ஆனால் இம்முறை அதிலிருந்து இறங்கியது சூன்யமான கண்களுடன் இருந்த ஷாஹித் அல்ல. நஃப்சாவின் கைகளை பிடித்தபடி புன்னகையுடன் இறங்கி வரும் ஷாஹிதைத்தான் கரீமும் ஆமினாவும் கண்டனர். அவர்கள் ஆச்சரியத்திலும் ஆனந்தத்திலும் உறைந்து நின்றனர். உப்பா? ஷாஹித் கரீமின் அருகே சென்றான். அந்த பலவீனமான மனிதரின் கைகளை தன் கைகளில் எடுத்துக்கொண்டான். இப்போ உடம்பு பரவாயில்லையா? கரீமின் கண்கள் சந்தோஷத்தால் நிரம்பின. சஃபியாவோட கல்யாணத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து நடத்தலாம். எந்த குறையும் இருக்கக்கூடாது. நஃப்சாவின் கண்கள் கலங்கின. அவள் ஓடிச் சென்று ஆமினாவை கட்டிக்கொண்டாள். சஃபியா ஓடி வந்து தன் அக்காவை கட்டிக்கொண்டாள்.
கடல் காற்று அவர்களை தழுவிச் சென்றது. அன்று அந்த காற்றில் உப்பின் கரிப்பில்லை, அன்பின் இனிப்பு இருந்தது. கடந்த காலத்தின் சிறையிலிருந்து ஷாஹித் விடுதலையாகியிருந்தான். நிபந்தனையற்ற அன்பினாலும் மன்னிப்பினாலும் நஃப்சா ஒரு வாழ்க்கையை மீட்டெடுத்திருந்தாள். அவள் அவனுடைய ஜெரா அல்ல, அவள் அவனுடைய நஃப்சா, அவனுடைய வாழ்க்கை.